வீடியோ ஆன் ஆயிடுச்சா? ஓகே. ஹாய் கேஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கிளார் அடிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கியிருக்காராம் சர்ப்ரைஸாக. ஸோ தீபாவளி பரிசு காத்திருக்கிறது மாடிக்கு வாடி அப்படின்ற மாதிரி. ஸோ மாடியில் போயிட்டு மாடிக்கு வர சொல்லியிருக்காரு. ஸோ நான் இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போக போகிறேன். என்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க, மாடிக்கு போகலாம் வாங்க. மாடிக்கு போயிட்டுருக்கேன். என்னவா இருக்கும்? என்னங்க வாங்கியிருக்கீங்க? ட்ரைபேடா? இருங்க, இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்க கைஸ், இதுதான் எனக்கு வாங்கியிருக்காரு என் ஹஸ்பண்ட். ட்ரைபேடாமா. எப்போ ஆர்டர் போட்டீங்க? சொல்லவே இல்லை. ஆ, நேற்று தான் பண்ணேன். ஓ, என்ன திடீர்னு? ஆமாம், அது உடஞ்சிருக்குல்ல, அதனால. இது ட்ரைபேட் இல்லையே, செல்ஃபி ஸ்டாண்டு தானே இது. அதான் வைக்கிறதுக்கே ஒன்றும் செட் ஆகலைல்ல. உடச்சிட்டா, பாப்பா உடச்சிட்டா, அதனாலயா? எவ்வளவு? 800. பிராண்டடா இல்லை சும்மா நார்மலாக வாங்க? பிராண்டு தான். என்ன பிராண்டு? ட்ரைபாடுக்காக உள்ளதான். நல்லா வெயிட்டாக காட்டுங்க. பேர் வெயிட்டாக இருக்கா? சூப்பருங்க. இதுவா பேர்? விவோ. ஓகே ஓகே. என்ன அமேசானா ஃப்ளிப்கார்ட்டாங்க? அமேசான். சூப்பர் சூப்பர். அமேசானில் WT3130. அது என்னது? அது அதான் மாடல். ஓ ஆமாம், அதனால மறைஞ்சிருக்கு. ஓப்பன் பண்ணிடலாமா? சூப்பருங்க. இதில் ரிங் லைட்லாம் வராதோ? ட்ராவல் பேக்கில் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, நம்ம மைக் இன்னும் வாங்கலை. இது ட்ராவல் பேக் எல்லாத்தையுமே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். சூப்பருங்க. ஆமாம்ல, இதையாவது பாப்பா உடச்சிக்காம வச்சுக்கணுங்க பத்திரமா. ஸோ சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மக்களே 1 இயர் ஆக போகுது. 1 இயர் ஆகிடுச்சி. நான் போஸ்ட்டு கூட போட்டிருப்பேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. 1 இயர் ஆகிடுச்சி அப்படின்னு. எனக்கே தெரில, யூடியூப்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்புவாங்கள்ல, அதில் அனுப்பியிருந்தாங்க ஆனிவர்சரி, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே நான் இந்த ட்ரைபேடு வாங்கின பாடு இல்லை. ஸோ ஒரு வழியாக ஹஸ்பண்டு இப்போ எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா, அது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டாண்டு மாதிரி ஒரு 230 ருபீஸ்க்கு சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதை பாப்பா 1 மாதத்துலேயே உடச்சிட்டா. ஸோ அதை வச்சு தான் லைவ் போடுறது, வீடியோ எடுக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் செட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அதானே ஃபோன் வைக்கிறது. அந்த ஸ்க்ரூவில் வச்சு நம்மளே அப்படியே ரொட்டேட் தேவிக்கணுமா? ஆமாம். அவ்வளோதான், ஃபிட் பண்ணிட்டீங்களா? புதுசு தானே இல்லை எவனாவது ரிட்டர்ன் கொடுத்துதான்னு பார்த்துக்கணும். ஓ, அது வேறையா? இந்த அமேசானில் இது ஒரு தொல்லை. இல்லைங்க, ஏதோ இருங்க, ரிட்டன் மாதிரி தாங்க ஏதோ இருக்குது, காட்டுங்கங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் ஏதோ கொஞ்சம் கோடு கோடாக தேஞ்ச மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் இருக்குமா? ஏதோ ஸ்க்ராச்சஸ் ஆயிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோப்பா. ஏதாவது பேசுங்க. சரி, நானே பேசுகிறேன். அவருக்கு பேசுறதெல்லாம் என்கிட்ட தான் பேசுவார். வீடியோ ஆன் பண்ணால் வாய முடிப்பார். என்ன சொல்கிறேன்னு நான் ஒரு ஃப்ளோவில் வர ஸ்டோரி சொல்லி போயிட்டுருந்தேன். ஸ்டாண்டு பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன்ல. ஸோ ஃபஸ்ட் மந்த்து சேலரி எடுத்துட்டேன்.
எடுத்து இப்போ தான் சரி இது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். என்னோடய இன்டென்ஷன் என்னதுன்னா, ஏதாச்சும் ஒன்று இதுக்குள்ளேருந்து இது யூடியூப்லேயே சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்களே, காசு எடுக்க முடியுமா என்ன அப்படின்றது தான். காசை ஏதாவது ஒரு சேலரி மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அந்த மைக்கு ஸ்டாண்டு அது எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் வச்சுருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி எடுத்துட்டேன் நான். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எவ்வளோ வந்துச்சு, டாலர் எவ்வளோ ஏறினுச்சு, ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ, வீடியோக்கு எவ்வளோ, அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது கேமராவும் வச்சுக்கலாமா இல்லை ஃபோன் மட்டும் வைக்கிறது தானே? ரெண்டுமே வச்சுக்கலாம். கேமரா ஃபோன் ரெண்டுமே. பரவாயில்ல, ஒர்த்து தான் போலையே. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டுங்க, எவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்து பொறுமையாக. ஓ, அதெல்லாம் லூஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணுமா? ஏய் சூப்பருங்க. அவ்வளோதானா? ஓ, இன்னொரு இருக்கா? இது ஒரு ஸ்டேஜா? மொத்தம் 3 இருக்கோ? ஓ, ஃபுல்லாக பெருசாக வச்சுட்டு லாக் பண்ணுங்க. ஓ, அவ்வளோதானா? அதையும் ஏற்றுங்க. நான் இன்னும் ரொம்ப பெரிய ஹைட்டாக இருக்கும்லங்க நினச்சேன். என் உயரம் கூட வராது போலையேங்க. ஃபோட்டோவில் பார்த்து தான் ஏமாந்துட்டோம் போல். ஃபோட்டோவில் நான் பார்த்தேன், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவ்வளோதானா? உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க, ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போதைக்கு என் ஹஸ்பண்ட் இடுப்பு உயரம் இருக்குது, இன்னும் 1 இருக்கான், பார்ப்போம். அவ்வளோதானா? ஓகே, ஓரளவுக்கு நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு, அது வரைக்கும் போதும். அவ்வளோதானா? ஏன்னா நீ இப்படி வச்சுக்கலாம். இந்த ஐஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுக்குவோம். ஃபோனை எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். ஓகே, போர்ட்ரேட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம், லேண்ட்ஸ்கேப்லேயும் வச்சுக்கலாம். டைட் வச்சுக்கலாம் நம்ம நிற்கிறதுக்காக. ஓகே தான். நான் மெயினாக எதுக்காக கேட்டேனாங்க, இப்போ நம்ம கிச்சனில் சமைச்சிட்ருக்கிறப்போ இந்த ஸ்டாண்டை அப்படி தூரமாக வச்சுட்டு நம்ம சமைக்கிறது அப்படியே தெரிகிற மாதிரி, அதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு தான். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நேரம் வச்சுக்கலாம். அப்படி வச்சா நம்ம இங்கே நின்று சமைக்கிறது தெரியும்ல. ஓகே ஓகேங்க, 800க்கு ஒர்த்து தான். இந்த ஹைட்டு போதும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தாங்க ஒன்றே வாங்கியிருக்கோம் நாங்கள், யூடியூப் ஆரம்பித்து 1 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ தான் ட்ரைபேடே வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஒன்றா மைக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த லைட்டு ரிங் லைட் ஒன்று வாங்கணும், அவ்வளோதான்.
ஓகே ஓகே. தேங்க்யூ என் கணவரே, ரொம்ப நன்றி. என்னங்க திட்டம் இன்னும் லுக்காது. ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ சொல்ல மாட்டாங்களா? ம். ஏன் உனக்கு ஏன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி ஸ்டாண்டு? சரி, ஏதோ யூடியூபர்னா வாங்கிக்கன்னு சொல்லலாம். நீ யூடியூப்பில் வீடியோ போட மாட்டேங்கிறா, அப்புறம் எதுக்கு உனக்கு செல்ஃபி ஸ்டாண்டு? செல்ஃபி ஸ்டிக்கு தான். ஏன் நான் அப்போ கையில் வச்சுருக்கேனே அதானே? ஆன் ஆயிடுச்சா? நாங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த புது ஸ்டாண்டு வாங்கினோம்ல, அதில் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறோம். சூப்பர். ஸோ இன்னும் மைக்கு வாங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறது வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் கேட்காதுன்னு கத்தி பேசுகிறேன். ஒரே காக்கா சவுண்டாக தான் இருக்கும் இப்போ பேசுறது. ஆமாம். சரி, என்னங்க மைக்கு வாங்கிட்டா ஸோ இந்த நாய்ஸு அதெல்லாம் இருக்காது, நாங்கள் பேசுகிறதும் உங்களுக்கு கிளியராக கேட்கும். பரவாயில்லைங்க, 800க்கு ஒர்த்து தான். யூடியூப் ஆரம்பிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இது தேவையான ப்ராடக்ட் தாங்க. நான் உங்களுக்கு ப்ராடக்டை வந்து அந்த பிராண்டு டேக் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ கீழே, எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இது சுமார் தான், இதை விட ஏதாவது நல்லதாக இருந்தால் பார்ப்போம். நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு இதுவே பெருசாக தான் தெரியும். நீங்கள் வந்து அந்த பிராண்டு அதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு பிராண்டா சொல்கிறாங்க. அது அலுமினியம் பைப்பு தக்கையாக இருக்குது, கொஞ்சம் இதோட இன்னும் வெயிட்டாக இருந்துச்சுன்னா சப்போர்ட்டாக ஆமாங்க. இருக்கும். நான் ஃபோனில் பார்க்குறச்ச நல்லா வெயிட்டாக இருக்கும் போல் இருக்கு. தூக்கி பக்கத்தில் வைக்கிறதுக்கே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் போல் இருக்குன்னு நான் நினச்சேன். பட் பொட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்குகிறோம் அப்படியே தக்கையாக வருது. இதான் முன்னாடி வச்சுருந்ததுங்க. இது 230 ரூபாய்க்கு மீஷோவில் வாங்கினேன். சும்மா செல்ஃபி ஸ்டாண்டுன்னு போட்டி செல்ஃபி ஸ்டிக்கு அந்த மாதிரி போட்டிங்கனாலே வரும். இதெல்லாம் போயிடுச்சு, உடஞ்சிடுச்சு, பாப்பா உடச்சிட்டாங்க. இது வந்து இந்த இப்படி இதுவுமே புட்டுக்கு போயிடுச்சு. இதை வச்சு 1 இயர் யூடியூப் ரன் பண்ணி சேலரி எடுத்துட்டேன். எப்படி ஆமாங்க, ஒரு முதலே ஒன்று போடாமல் நம்மளோட உழைப்பு, நம்மளோட திறமை, நம்ம வாயை மட்டுமே வச்சு பேசி 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 வீடியோ போட்டு காமெடி வீடியோ, லிரிக்ஸ் வீடியோ எல்லாம் போட்டு முதல் போடாம பண்ண முடியும். என்ன கதையாது? இப்போ இதில் என்ன முதல் போட்டிருக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வைஃபை போட்டு கொடுத்துருக்கானே, யாருக்கு பணம் கட்டுறது? 2500 ரூபா. ஆமாங்க, அந்த மாதிரி 750 ரூபா பில்லு கட்டிருக்கு. யாரு கட்டிருக்கிறது? அதை மறந்தே போயிட்டேங்க. ஆமாங்க, 10 மாசத்துக்கு 7000. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. 9000 ரூபா பில்லு மட்டும் கட்டியிருக்கேன். 9000 ரூபா ஆயிடுச்சா? அது ஒரு 2500 ரூபா, 11500 ரூபா முதல் போட்டிருக்கு. பரவாயில்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்துல அந்த முதல் போட்டதே எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்க அந்த காசு? அது செலவாயிடுச்சு. என்ன செலவாச்சு? எங்க பாருங்களேன், நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயத்துல சண்டையே வந்துட்டு இருக்கு எங்க 2 பேருக்கும். இவர் சம்பாதிக்கிறது வீட்டு வாடகை, பால் காசு, கரண்ட் பில்லு, மளிகை ஜாமான், சாப்பாடு வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, பாப்பாவுக்கு அது வாங்குறது, இது வாங்குறது, பேம்பர், முக்கியமாக அந்த பேம்பர்ஸ் வாங்குறது, அதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ நான் எடுக்கிற காசையாவது சேவ் பண்ணணும்ல. அதுக்காக நான் சேவ் பண்ணால் சம்பளம் வாங்கி எங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்த, எங்களுக்கு என்ன பண்ண, இப்படியே கேட்குறாரு. நான் சேவ் பண்ணுறது எல்லாம் யாருக்கு கேட்குறேன்? உங்களுக்கு தானே. நான் என்ன சொல்கிறேன், நீ கொடுக்குற காசுல இந்த பால் பாசு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை இதெல்லாம் கொடுத்துட்டு நான் சம்பாதிக்கிறேன்ல, அதை சேவ் பண்ணுறேன். இதேதான் போகா இருக்குது. யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு அது தெரியுங்க. ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராது, ஒரு மாதம் கூட வரும், ஒரு மாதம் குறைச்சி வரும். அப்போ நான் நிறைய வாங்கின மாதம் நான் செலவு பண்ணிப்பேன். அடுத்த மாதம் ஒன்றுமே வரலன்னா அப்போ நீங்கள் தானே உங்கள் காசு தானே கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னு தான் அதை உங்கள் போக்குலையும் இதை இந்த போக்குலையும் விட்டுட்டேன் நான். இது வரலையும் எவ்வளோ வந்துருக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தொழில் ரகசியம். அது வந்துட்டு என்னது தொழில் தர்மமோ ஏதோ சொல்லுவாங்களே, கண்ணு வச்சுருவாங்க அந்த மாதிரி. எத்தனை டிஜிட்டல் வேணால் சொல்லவா?
5 டிஜிட்டுங்க. 5 டிஜிட் சார், 5 டிஜிட்டு. 5 டிஜிட்னா 1 லட்ச ரூபாயா? ஏய் 5 டிஜிட்னா 1 லட்சமா? ஆமா 5 டிஜிட்னா 1 1 லட்சம் 10 100 1000 10,000 தானங்க. 5 டிஜிட்னா 5 சைபர் போட்டாங்கன்னா 1 லட்ச ரூபா வந்துரும். 5 சைஃபர் இல்ல 5 டிஜிட்டுங்க. அதாவது 10,000 20,000 30,000 அந்த மாதிரி. அதில் ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுங்க. நீயே சொல்ல வச்சிருவ போல் இருக்க எவ்வளோ வாங்கினா அப்படின்னு. இப்போ என்ன உனக்கு வந்து சம்பள காசில் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அதானே? சரி என்ன கொஞ்சம் என்ன வேணும்னு சொல்லு, அடுத்த மாதம் சம்பளத்துலையாவது வாங்கி தரேன். நீ வாங்கி தர மாட்டேன் என்ன அப்போ வாங்கி தராது அப்படி நீ என்ன கேட்க போற? அப்போ நான் வாங்கி தர மாட்டேன்னா அப்போ அது உனக்கு தேவையில்லாதான் இருக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொல்கிறோம். ப்ளூடூத் ஸ்பீக்கரா? ஓ ஸ்பீக்கரா? ஆமாங்க, அந்த ஸ்பீக்கர் ஒன்று தேவை தான் போட்டிருக்குங்க. இப்போ எப்படின்னாங்க, அந்த சாங்லாம் ரீல்ஸ் பண்ணி போடுறாங்களேங்க, அது வந்து எப்படின்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, யூடியூப்குள்ளே போவோம், அந்த ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் கொடுத்து அந்த லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி வாயை அசைச்சு ரீல்ஸ் பண்ணி போட்டுடுறோம். ஆனால் உண்மையாக ப்ராப்பர் வந்து அந்த மாதிரி போட்டாலாம் அவ்வளோவா வியூஸ் போக மாட்டேங்குதுங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, இவர் சொல்கிற மாதிரி அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி அதில் பாட்டை ஓட விட்டு இப்படி பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அவுட்டோருக்கு வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. நல்லா டான்ஸ்லாம் ஆடி அந்த வாய்ஸ் அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி வாயெல்லாம் அசைச்சி ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அனிமேஷன் அந்த கிராஃபிக்ஸ்லாம் வச்சு எடிட் பண்ணி அதுக்கப்புறமா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த யூடியூப்பில் அந்த பாட்டை தேடி எடுத்து செலக்ட் பண்ணி, அதுதான் ப்ராப்பர் மெத்தடு. அதுதான் அப்படி போட்டால் தான் வியூஸ் நல்லா போகுதுங்க. இதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தாங்க தெரியவே வந்துச்சு. ஸோ ஸ்பீக்கர் வாங்கலான்றீங்களா? வாங்கலாம். போட்டு வச்சிருக்கேன், இன்னைக்கு போட்டால் சனிக்கிழமை வந்துடும். எவ்வளவு? 800. ஆஹா 800க்கு இப்போ தான் இது ஒன்றே வாங்கியிருக்கேன். இதுவே எனக்கு இன்னும் மனசு ஆற்று போகாது. கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா அது வாங்கிக்கலாம். நோ, இந்த மாதிரி தான் தடா விடால்னு செலவு பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்காது. இப்போ தான் ஒன்று வாங்கியிருக்கு, இந்த மாதம் ஒன்று வாங்கினா இன்னும் ஒரு 2-3 மாதம் போட்டோம், அடுத்து ஒன்று வாங்குவோம். ஆமாங்க, போட்டு வச்சுருக்கான். ஏய் சாணின்னு இது ஆனால் அப்புறம் வாங்கிக்கலாம். இந்த பஜாருக்கெலாம் போனால் நிறைய 100 200 300 கிடைக்குதுங்க. அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான். அது ஆனால் உண்மையாக 1 மாதத்துல போயிடுச்சு. நீ தானே வாங்கிட்டு வந்த 100 ரூபாயா? 300 400 பஜாரில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாருங்க. அந்த உருளை மாதிரி இருக்கும்லங்க நீட்டாக கருப்பு கலரில் வாங்கிட்டு வந்தார். எனக்கு நல்லா அது கல்யாணம் ஆன புதுசில் வாங்கிட்டு வந்தார். எனக்கு நல்லா பொழுது போணுச்சுங்க. நல்லா எனக்கு அந்த பாட்டு கேட்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். பாட்டை போட்டு விட்டுட்டு வேலை பார்க்குறது, எஃப்எம் நான் நல்லா கேட்பேன். எஃப்எம் கேட்டு வேலை பார்க்குறது நல்லா போணுச்சு. பட் அது ஆனால் ஒரே மாதத்துலேயே போயிடுச்சுங்க. அது என்னது சவுண்டே கேட்கல, குறன்னு சார்ஜ் ஏற மாட்டேன்னுடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் எங்கேயாவது பார்த்தேன்னா எங்க ஸ்பீக்கர் வாங்கலாம்னு சொல்லிவிடுவேன். இவர் ஆனால் இல்லை நம்ம இந்த மாதிரி வாங்கி தான் ஆல்ரெடி போயிருக்கு, இனிமேல் வாங்கினா கொஞ்சம் வர்த்தா நல்லா காசு போட்டு கொஞ்ச நாளாச்சும் உழைக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னன்னா ஆண்ட்ராய்ட் போட்டாராம். பரவாயில்லைங்க. நான் கூட இதெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த இதெல்லாம் படித்து எழுதுகிறாங்களேங்க எக்ஸாமுக்கெலாம், எப்படி ஒரு 5 வருஷம் அந்த ரூம்குள்ளேயே கடந்து படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஃபீல்டு மாதிரி தான். இதுலேயும் சம்பாதிக்கிறதுக்கெலாம் ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு நினச்சி தாங்க உள்ளே வந்தேன். டிசம்பர் மாதம் ஆரம்பித்தேங்க, ஆகஸ்ட் மாதம் மானிட்டைசேஷன் பண்ணிட்டேங்க, நவம்பர் மாதம் சேலரி எடுத்துட்டேங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் முக்கியங்க. சும்மா உட்காந்துட்டு அதெல்லாம் கிடையாதுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் மாதம் ஆரம்பித்தேன்னு சொன்னேன்னா, அது வந்து தமிழ் மாதம் வந்து மார்கழி மாதம். ஸோ மார்கழி மாதம் வந்து கோலம் சீசனில். ஸோ அப்போ நான் வந்து கோலம் போடுறத வீடியோ போட்டேன், நல்லா வியூஸ் போச்சு. ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுட்டு
என்னன்னா இந்த சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம். அது அது அந்த மாதிரியே ஒரு 100-150 ஃபாலோவர்ஸு வந்துட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே வந்தது. கோல வீடியோலாம் கொஞ்சம் வந்தாங்க. அதுக்கப்புறம் மார்கழி மாதம் முடிஞ்சிச்சா, அடுத்தது ஆரம்பித்தப்போ கோல வீடியோஸ் வந்து எனக்கு வியூஸ் போகலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணுறது, காமெடி வீடியோஸ் போடுறது, சமையல் பண்ணி போடுறது, அது மாதிரி போட்டு லைவு நல்லா போணுச்சு. லைவில் நிறையா சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அது யூடியூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த எலிஜிபிலிட்டி. முதல்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபரு, அப்புறம் 4000 வாட்ச் ஹவரு, அதெல்லாம் ரீச் பண்ணால் தான் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. எங்களுக்கு சீக்கிரமே வந்துட்டாங்க. ஒரு மாதத்துலேயே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. உட்காந்து அத்தனை லைவ் போடுவேன். லைவ் போட்டால் தான் வாட்ச் ஹவர் ஏறும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4-5 லைவ் போடுவேன். ஏன் சப்போர்ட்டுக்காச்சும் உட்காந்துட்டு இருக்கலாம்ல. பார்த்துட்டு வரீங்களா? இல்லை நானும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடவா? பார்த்துட்டு வந்துடு. இது நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பண்ணலான்னு தெரியல. சவுண்டு கேட்கும். சரி போயிட்டு வாங்க. ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வரேன். ஓகே பாய். பாய். சரி நானும் முடிச்சுட்டு கீழே வந்துடுறேன். வரும்போது வெங்காயத்தை இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எடுத்துட்டு வந்துடுவா, காயிட்டும் கொஞ்சம். இன்னும் வெயிலே வரலங்க. சின்ன வெங்காயம். வரியா போனீன்னு நீ தான் காஃபிலாம் குடிச்சிட்டு லேட்டாக ஆகுன்ற. அது வரைக்கும் தனியாக உட்காந்து என்ன பண்ண பாரு, இல்லைன்னா தூக்கிட்டு வந்துடும் மேலே. முடிச்சிட்டா போல் இருக்கு. தூங்கிட்டு இருந்தாலே சரி கொஞ்சம் ஃப்ரீயாக மேலே போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். முடிச்சிட்டா போல் இருக்கு. அவள் ஆள் பக்கத்தில் இல்லைன்னா அவளுக்கு தூக்கமே வராது. ஐயோ நான் என்ன ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன். லைவு நிறையா பேர் என் லைவில் கேட்குறது என்னன்னா, இன்னுமா உங்களுக்கு வாட்ச் ஹவர் ஏறல சிஸ்டர், கிட்டத்தட்ட எவ்வளோ லைவ் போட்டிருக்கீங்க, இன்னுமா ஏறலன்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையாகவே எனக்கு ஏறவே இல்லைங்க. எப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மாதக்கிட்டலாம் எனக்கு வந்து 2000 வாட்ச் ஹவர் வந்துருச்சு. அந்த 1000 வாட்ச் ஹவர் இன்னும் 1000 வாட்ச் ஹவர் இருக்கா. அந்த 1000 வாட்ச் ஹவர் எனக்கு அப்படியே பொறுமையாக ஏறுனுச்சுங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் இல்லைன்னா 7 மணி நேரம் தாங்க ஏறும். இப்போ மொதல் நாள் வந்து 250 இருந்ததுன்னா அடுத்த நாள் வந்து 257, 260 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து தான் கடைசியில் ஒரு பொறுமையை ரொம்ப இழந்துட்டேன். எவ்வளோதான் நம்மளும் உட்காந்து லைவில் கண்டட்டும் இல்லை, என்னத்தை தான் பேசுறது, யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் லைவ் நிறைய பேர் போடுறத பார்த்தேன். இது நல்லா வியூஸ் போகுது எல்லாருக்கும், நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் லைவ்னா எப்படின்னா, அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வைப்பாங்கள்ல குறிப்புகள், மருத்துவ குறிப்பு, ஹெல்த்து டிப்ஸு அந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல, அது மாதிரி வச்சு அதில் வாட்ச் ஹவர் நல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நிறையா கிடைச்சாங்க. வாட்ச் ஹவர்ஸுமே சீக்கிரமாக ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிட்டேன். மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி நான் பண்ண சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்ததுங்க. ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம், ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம். அந்த ஜூலை மாதம்தான் யூடியூப்பில் வந்து புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு நியூஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது. ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கே மானிட்டைசேஷன் கிடைக்கிறது ரொம்ப பெருசு, அப்படி இப்படின்னு நிறைய புரளி கலப்புனாங்க. யூடியூப்லேருந்து புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்லாம் நிறையா வந்துச்சு. எனக்கா பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ நம்ம ஆரம்பித்து நம்ம இது யூடியூப்குள்ளே வரும்போது தான் இந்த ப்ராப்ளம், இந்த பிரச்சனைலாம் வரணுமா? இவ்வளோ நாள் எல்லாரும் எவ்வளவோ சம்பாதிச்சிட்டு இருந்தாங்கள்ல, அப்போல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். எதுவும் இந்த மாதிரி ரீயூஸ்டு நம்ம வர சைலண்ட் லைவ்லாம் போட்டிருக்கோம்,
சைலண்ட் லைவ் போட்டாலுமே ப்ராப்ளம் வரும், ரீஸ்ட் கண்டென்ட்லாம் வரும்னு சொன்னாங்களா. ஐயோ நம்ம வேற அதெல்லாம் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் மெயில் வந்துச்சு எனக்கு, மானிட்டைசேஷன் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கூட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காம அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வேறு என்ன உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது, அதான் இதுக்கப்புறம் தான் ஒன்றா. ஸோ இப்போ தான் ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் கேட்டிங்க என்னோடய மேரேஜ் ஸ்டோரி, லைவ்லேயே கேட்பீங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, மோஸ்ட்லி கொஷின்ஸ்லாம் இதுதான். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா. ஸோ மேரேஜ் ஸ்டோரி சொல்லணும், அப்புறம் ப்ரெக்னென்சி ஸ்டோரி சொல்லணும். ஸோ அதெல்லாம் எனக்கு மைண்டில் இருக்குது. நான் ஏன் இத்தனை நாள் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் மானிட்டைசேஷன் வாங்கி சேலரிலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வச்சுருந்தேன் நான். ஸோ ஒன்றுமே காசே எடுக்காமல் போட்டோன்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆமாம் இப்போ இவன் என்ன சம்பாதிச்சிட்டா இந்த யூடியூப்பில், இவன் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு உக்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அப்படின்றதுக்குன்னு இல்லை, எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம். ஸோ ஒரு மாதம் சம்பளமாவது எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லணும். நான் வளர்ந்த விதம், நான் கஷ்டப்பட்டது, என்னோடய வீடு, எல்லாமே ஷேர் பண்ணணும். நான் வேலை பார்த்தது, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், நான் கற்றுக்கிட்டது. ஸோ பிஃபோர் மேரேஜு, ஆஃப்டர் மேரேஜு நிறைய இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. என்கிட்ட அவ்வளோ கதை இருக்குது என்கிட்ட. ஸோ எல்லாமே இனிமேல் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுமாறு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார்கிட்டையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் வீடியோவையும் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 16 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓகே, பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.